either my brother or my friends is coming or either my brother or my friends are coming. either or neither nor வரும்பொழுது verb எப்படி இருக்கும் அப்படிங்கறத இப்போ பார்க்கலாம். இப்போ either or neither nor வரும்பொழுது அந்த verbக்கு பக்கத்துல இருக்க சப்ஜெக்ட பேஸ் பண்ணி தான் verb வந்து அமையும். இப்போ either my brother or my friends அப்படிங்கிறது plural இல்லையா? அப்போ either my brother or my friends are coming. அப்படி இல்லைன்னா either my friends or my brother is coming. brother அப்படிங்கிறது singular, அதனால is coming அப்படின்னு வரும். இதே நீங்க தமிழ்ல பாருங்க, என்னோட தம்பி இல்லைன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா என் தம்பி வருவான். ஸோ செகண்ட் இருக்கிற சப்ஜெக்டை பேஸ் பண்ணி தான் அந்த வருவாங்க வருவான் அப்படிங்கிறது மாறுது இல்லையா? அப்போ வேர்ப் எதை பேஸ் பண்ணி மாறுது? செகண்ட் இருக்க சப்ஜெக்டை பேஸ் பண்ணி. ஸோ அதே மாதிரி தான் இங்கிலீஷ்லயும் செகண்ட் இருக்க சப்ஜெக்டை பேஸ் பண்ணி தான் வேர்ப் சிங்குலராவோ பிளூரலாவோ மாறும். இப்போ இதே ரூல் தான் நெய்தர் நார்க்கும் அப்ளை ஆகும். இப்போ இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. Thanks for watching. I hope you understand and subscribe for more videos like this. Thank you and bye-bye.